ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னைக்கு நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம பாவம் பண்ணுறோம் ஒரு செய்வனை எடுக்கிறதுக்கு, இல்லை வசியம் செய்யறதுக்கு, இல்லை பேதனம், ஸ்தம்பனம், இந்த மாதிரி ஆக்ரோஷனம், வித்வேஷனம், இந்த மாதிரி அஷ்டமா சித்தி பண்ணுறதுக்கு சில விஷயங்களுக்காக நம்ம ஒரு பொம்மை பண்ணுறோம். அதாவது பாவம் மாதிரி பண்ணுறோம். இப்போ ஒரு நபர் வரணும் அப்படின்னா அவங்க வர்றதுக்காக அவங்கள மாதிரியே ஒரு வசிய பாவை பண்ணுறோம். யார் வரணுமோ அவங்கள நினச்சி நம்ம ஒரு பாவை பண்ணுறோம். அதுக்கு எப்படி உயிர் கொடுக்கறது, அதாவது அந்த பொம்மைக்கு பிராண பிரதிஷ்டை கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த நபருடைய பேர் சீதா. ராமர் விட்டுட்டு போயிட்டாரு, சீதாவை நம்ம வசியம் பண்ணணும். அப்படின்னும் போது அந்த சீதா மாதிரியே பொம்மை பண்ணணும். சீதா அவங்கக்கிட்ட இருக்கிற தலைமுடியோ மண்ணோ இல்லை அவங்களுடைய ஃபோட்டோவோ பேரோ ராசி நட்சத்திரமோ எல்லாமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேகரிச்சுட்டு அந்த அந்த சீதாவுடைய துளு ஆத்மாவை இந்த பாவையில் இறக்கணும். பாவையில் இறக்கின பிறகு அந்த பாவைக்கு, அதாவது அந்த பொம்மைக்கு பிராண பிரதிஷ்டை கொடுக்கணும். அதுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்றத பற்றி தான் பதிவு இன்னைக்கு. இப்போ அந்த மந்திரத்தையும் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இப்போ ஒருத்தர் வந்து செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட நபரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்கள மாதிரியே ஒரு பாவை பண்ணணும். அந்த பாவை பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அந்த பாவை பக்கத்திலே அந்த செய்வனையால் பாதிக்கப்பட்ட நபர் உக்காண்டிருக்கார் அப்படின்னும்போது, அதாவது பச்சரிசி மாவு கோதுமாவு ரெண்டும் கலந்து பன்னீர் விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பாவை மாதிரி பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவர் பக்கத்திலே உக்காண்டிருக்கும்போது அந்த பாவையை நோக்கி அவர் உக்காரணும். அவர் கையாலேயே அக்ஷதியும் பூவும் கலந்து இந்த பிராண பிரதிஷ்டை மந்திரம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ சொல்லும்போது 3 முறை அந்த பாவை மேலே, அதாவது உயிர் ஊட்டுற மந்திரம், அந்த பாவைக்கு துளு ஆத்மாவை இறக்குறோம். அப்படின்னும்போது அந்த 3 முறை அந்த மந்திரம் சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட நபர் உடம்பு ஃபுல்லாக தடவி 2 கையாலையும் தடவணும். உச்சி முதல் பாதம் வரை தடவி ஆவாகனம் செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொம்மையை தொட்டு அது மேலே இந்த பூவும் அக்ஷதியும் போடணும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், முந்தானத்து போட்ட வீடியோவில் 3 விளக்கு வைக்கணும். 2 வடது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிற விளக்கு வந்து குத்து விளக்கு சமமாக இருக்கணும். நடுவில் இருக்கிற விளக்கு மட்டும் 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு கொஞ்சம் உயரமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து ரைட் சைடு விநாயகர், லெஃப்ட் சைடு வந்து குரு பகவான், குருதேவர், நடுவில் வந்து அதாவது பஞ்சபூதத்தினுடைய விளக்கு, வடகிழக்கு திசையில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய விளக்கு. இதெல்லாம் ஏற்றின பிறகு தான் நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருந்தால் அன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது. அந்த செய்வினையால் பாதிக்கப்பட்ட நபருக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த செய்வினையெல்லாம் எப்படி எடுக்கலாம், எந்தெந்த தெய்வத்தை வச்சு எடுக்கலாம்னா, நரசிம்மர், ஆஞ்சநேயர், பிரித்யங்கரா, சின்னமஸ்தா, இந்த மாதிரி தெய்வத்தெல்லாம் வச்சு அமாவாசை அன்னைக்கு எடுக்கலாம். இந்த பிராண பிரதிஷ்டனுடைய மந்திரமும் சொல்லி எடுக்கும்போது அந்த துளு ஆத்மா, அந்த அதாவது அந்த அவருடைய துளு ஆத்மா யார் பாதிக்கப்பட்டாரோ அவருடைய துளு ஆத்மா இந்த பாவையில் இறங்கும். ஏன்னா பக்கத்தில் படுக்கவும் வைக்கணும். அதாவது வந்து பஞ்சபூதத்தினுடைய சக்கரமும் வரைஞ்சிரு, அது வந்து பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். பஞ்சபூதத்தினுடைய சக்கரம் போட்டிருக்கேன். அந்த பஞ்சபூதமும் வரைஞ்சி இந்த நம்பரை அந்த பஞ்சபூத சக்கரத்துல பச்சரிசி மாவால் தான் வரையணும். படுக்க வைக்கணும். படுக்க வச்சுட்டு, அதாவது அவருக்கும் ஒரு அந்த சேவினை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது தலையில் நெற்றியில் ஒரு மாவிளக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கைக்கும் மாவிளக்கு, அதாவது பச்சரிசி மாவால் நீங்கள் மாவிளக்கு செய்யும்போது அவருக்கு வந்து கீழே வந்து அந்த பச்சரிசி மாவிளக்கு கீழே ஒரு வாழை இலை தொன்னை மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா சுடப்போகுது, அதனால் நல்லா கெட்டியாக மாவிளக்கு பெருசாக பண்ணிக்கணும். ரெண்டாவது, அவருடைய குறிக்கும் ஒரு மாவிளக்கு, 2 கை, மார்பு, நெற்றி, அதுக்கு பிறகு கால், 2 காலுக்கு நடுவில் ஒரு மாவிளக்கு. இந்த மாதிரி அந்த மாவிளக்கு வைக்கணும். வாழை இலையில் வச்சு அந்த மாவிளக்கு எரியணும். நீங்கள் மந்திரம் சொல்கிற வரைக்கும் அந்த நபர் அந்த பாவைக்கிட்டேயே படுத்துட்டு இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பச்சரிசி மாவில் நான் ஏற்கனவே சொன்னேன், பச்சரிசி மாவுளுக்கு செய்யும்போது கோதுமாவு, அரிசி மாவு, கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், கொஞ்சம் நெய், இதெல்லாம் கூட கலந்து நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்லா வேலை செய்யும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சை பழமும் குங்குமம் தடவி அந்த பொம்மையினுடைய தலையிலையும் காலண்டியும் வைக்கணும், வெட்டி வைக்கணும். அப்புறம் வந்து இன்னொரு எலுமிச்சை பழம் புழிஞ்சி விடுங்க.
விட்டுட்டு ஆப்போசிட், அதாவது அந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டவுடனே அந்த தோலை ஆப்போசிட் டைரக்ஷன்ல கை மாற்றி போட்டு விடுங்க. அந்த பாதிக்கப்பட்டவனுடைய ரத்தம் எல்லாரும் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா கோழி அறுப்பாங்க, ஆடு அறுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா அதாவது குருதி பூஜை தான் பண்ணுவாங்க. குருதி பூஜைன்னா அந்த குங்குமத்தை வந்து தண்ணியில கலந்து அந்த மாதிரி தெளிக்கிறது உண்டு. அப்போ வந்து இந்த செய்வனையால பாதிக்கப்பட்ட நபர் வந்து திரும்ப திரும்ப மாந்திரிகரை நாடவே வேண்டாம். அவருடைய விரல்ல இருக்கிற ஒரு துளி ரத்தம் எடுத்து அந்த, அதாவது அந்த ஆவாகனம் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த பொம்மை, அவருடைய துளு ஆத்மாவை இறக்கியிருக்கீங்க. பிராண பிரதிஷ்டை கொடுத்து அந்த பாவைக்கு இந்த ரத்தத்தை, அவருடைய ரத்தத்தை விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய தலையில ஒரு நூலால, பஞ்சு நூலால தலையை வந்து ஒரு கிரீடம் மாதிரி கட்டிட்டு அதனுடைய நுனி வந்து அந்த பொம்மையில சுட்டணும். சுட்டிட்டு தான் நீங்கள் இந்த மந்திரமும் சொல்லலாம். பிரித்யங்கரா தேவி மந்திரம், நான் சொன்ன மாதிரி நரசிம்மருடைய மந்திரம், ஆஞ்சநேயருடைய மந்திரம், சின்னமஸ்தா மந்திரம், இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த சேவனியை எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதை வந்து மயானத்தில் சுடுகாட்டில் போயிட்டு நெய் விட்டு இதை எரிய விடணும். இப்போ ஆணாக இருந்தால் வலது கை, அதாவது வலது கை ரத்தம், பெண்ணாக இருந்தால் இடது கை ரத்தம். இதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ பிராண பிரதிஷ்டனுடைய மந்திரமும் நான் சொல்கிறேன். அதாவது பாவைக்கு உயிர் கொடுக்குற மந்திரம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் எம் ரம் லம் வம் சம் ஷம் சம் ஹம் சஹ ஷோனாம். அதாவது இந்த இந்த உருவ பொம்மைக்கு பிராணன் உயிர் உண்டாகட்டும் அப்படின்ற அர்த்தம். இது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். அந்த மாதிரி ஆவாகயாமி அப்படின்னு சொல்லி 3 வாட்டி அவரே, அந்த பாதிக்கப்பட்ட நம்பரே வந்து அக்ஷதியும் பூவும் போட்டு இந்த மாதிரி அதில் ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய மந்திரங்கள் எந்திரங்களும் அதில் வந்து புதைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர மகாராஜா கிட்டே உத்தரவு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே மயானத்துலேயும் ஒரு படையல் வச்சுட்டு அங்கே இருக்கிற ஆத்மாக்களுக்கும் ஒரு படையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாவையை, அதாவது இந்த பொம்மையை எரிய விடணும். அதுக்கப்புறம் அந்த நபர், பாதிக்கப்பட்ட நபரை வந்து குளிச்சுட்டு கை கால் அலம்பிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு உப்பு, கண்டங்கத்திரி, கல்லுப்பு, மஞ்சத்தூள், கண்டங்கத்திரி, காட்டு கருஞ்சீரகம், இந்த கொடியருகு வேர், இதெல்லாம் வந்து மூலிகை கடையில் கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்து அவர் ஒரு 11 நாளோ 21 நாளோ குளிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஊரை காக்கிற கிராம தேவதை கோயிலுக்கு போகணும், எல்லையம்மன் கோயிலுக்கு போகணும், குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், அதுக்கப்புறம் விநாயகர் கோயிலுக்கு போகணும். ஒரு 21 நாள் கண்டினியூவாக கோயிலுக்கு போயிட்டு வரணும். ரெண்டாவது குலதெய்வத்துக்கும் படையல் வச்சுட்டு வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது கடல்லையும் அமாவாசை பௌர்ணமி காலகட்டத்தில் கடல்லையும் நீராட்டிட்டு வரணும். அந்த மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக செய்வனை இல்லை வசிய கட்டில், மோகன கட்டில் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் யாராக இருந்தாலும் வெளி வந்துடுவாங்க நார்மலாக. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ்.